திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு டிடிவி அவர்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமையேற்று இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவர்கள் ஒன்று சேர்ந்து நின்றால் மிக இமாலய உயரத்தை எட்ட முடியும் என்பது எல்லோரும் தொண்டர்களோட கருத்து, மக்களோட கருத்து. எல்லாமே திமுக வீழ்த்த வேண்டும் என்று எல்லோருக்கும் எண்ணம் இருக்கு. இது எல்லாரும் ஒரே நேர்கோட்டுல எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துருவாங்களா சார்? உங்களோட கருத்தை நீங்க சொல்லுங்க. வரணும்னு ஊடகவியலாளர்கள் மட்டுமல்ல, சாதாரண நிலையில் எல்லாமே நினைக்கிறாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அது மாதிரி ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக போகுதுன்னு எல்லாமே சொல்றாங்க. இவங்க எல்லாமே ஒரே யூனிட் ஸ்ட்ரென்த்ன்றாங்க. அந்த ஸ்ட்ரென்த் எப்போ ஏற்படும்? இல்லை, நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், எதிர்காலத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். நாளைய பொழுதில் நம்பிக்கை கொள், வெற்றி நிச்சயம் என்று மதிப்பிற்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தேனி மக்களால் செல்லமாக பார்த்திபன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு செல்ல பிள்ளை மாதிரி இருந்தவரும் இன்னைக்கு நம்மளுக்கு பேட்டி அளித்திருக்காரு இந்த நாட்டு நடப்பு யூடியூப் சேனலுக்கு. அவருடைய எண்ணம் ஈடேற வேண்டும். அவர் மென்மேலும் அரசியலில் மக்களோடு மக்களாக பயணிக்க எங்கள் சேனல் வாயிலாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.